விசிக கட்சி திருமாவளவன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு பாருங்க. அதாவது அவரும் குழப்பி தொண்டர்களையும் குழப்பி கட்சி கூட்டணி கட்சிக்காரரை குழப்பி இப்படி ஒரே குழப்பமாக பேசியிருக்கார். அதாவது நாங்கள் கூட்டணியில் தாவேக்கா கூட்டணியில் இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுத்தோம், அப்புறம் அமைச்சர் பதவிக்காக போனோம், அமைச்சர் போஸ்ட்டுக்காக வாங்கிட்டோம், ஆனாலும் அந்த கூட்டணியில் இல்லை, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் பேச்சு. இப்பொழுதும் எங்களுக்கு திமுக கிட்ட நட்பும் உறவும் இருக்குது, ஆனால் அவங்க தான் எங்களை கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நாங்கள் நட்பும் உறவும் இருக்கிறோம். இது என்னங்க இது? மதியாத தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் அப்படின்னு இருக்குது. அப்போது அவங்க திமுக என்ன சொல்லிட்டாங்க, இந்த கூட்டணியில் யாரையுமே சேர்த்தக்கூடாது, இவர் விசிகா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அப்போ வழியே அவங்க வெளியே துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் நட்பும் உறவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து திமுக ஏதோ ஒரு மிரட்டல், ஏதோ சம்பவம் நடந்திருக்கு விசிகாக்கிட்ட. அப்போது அவங்க மறுபடியும் இவரை இழுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கும் பொழுது இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலுக்கு முன்னாலேயே இவர் தாவேக்காவிலிருந்து கலன்று போகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அந்த பேச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக இருக்குது. காலையில் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு, அடுத்த நாள் ஒரு பேச்சு. எனக்கு இந்த மாதிரி இது வெற்றி அடைஞ்சதை பிடிக்கல, கூட்டணியை பிடிக்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் திமுக கூட தான் உறவு இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனாலும் இது நாங்கள் 5 வருஷத்துக்கு எந்த விதமான கேரண்டி கொடுக்குறோம், 5 வருஷம் ஆட்சியருக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இது இந்த மாதிரி இவர் திருமாவளவன், அவர் சீமான், அந்த வைகோ, இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களை நம்பி வந்த கட்சி தொண்டர்கள், அந்த சமூக மக்கள் எப்படி பிழைப்பாங்க? எப்படி இவங்களை நம்பி என்னதான் பண்ண முடியும்? ஒரு கொள்கை உறுதியாகவோ, ஒரு கூட்டணியில் உறுதியாகவோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இருந்தவன் எப்படி அந்த மக்கள் இவங்களை நம்பி பின்னால் வருவாங்க? இவங்க தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? இதுக்கு மக்கள் ஒரு சீட்னால் 2 சீட்னால் எந்த சீட்டும் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது வீணான ஒரு மக்கள் வரிப்பணம் தான் வீணாகுது. எந்த விதமான கொள்கை அரசியல் எல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்க. சகஜம், அரசியலில் எந்த வெக்கமான சூடு அதான் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு வரைமுறை இருக்குதுல்ல, இந்த வரைமுறையை மீறி இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.